ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாவல் பழம் ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். நாவல் பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிக விட்டமின்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அயன் கண்டென்ட்டும் இருக்குது. அதில் வாட்டர் கண்டென்ட்டும் அதிகம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நாவல் பழம். இந்த நாவல் பழத்தை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா புதுசாக வரப்போகிற பிம்பிள்ஸ்லாம் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு நாவல் பழத்தில் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பேக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து நல்ல ரேடியன்ட் க்ளோ ஆகிறத நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு நாவல் பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் வந்து 1 தான் இருக்குது, 2 தான் இருக்குன்னு இல்லை, விட்டமின்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நார்மலாக வந்துட்டு நாவல் பழம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணால் தான் நமக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு மேலேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு கொடுக்காது. இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நிறைய ஃபேஸ் பேக் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்துட்டு இந்த நாவல் பழத்தை வச்சு எதுக்காக ஃபேஸ் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் சி இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க, ரொம்ப வறண்டு போயிருக்கோம் உங்களோட ஃபேஸு ஸ்கின்னு வந்து, அதை வந்து நம்ம நார்மலாக வந்து கொண்டு வரத்துக்கு நம்ம இந்த நாவல் பழம் ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். நாவல் பழத்தில் இருக்க பாக்டீரியா பார்த்திங்கன்னா குட் பாக்டீரியா வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க பிம்பிளை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் அதிக ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க கூட இந்த நாவல் பழம் ஃபேஸ் பேக்கை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவையாவது. இந்த டைம் வந்துட்டு சீசன் டைம்னால கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 4லேருந்து 5 பழம் வந்து எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போது நான் இந்த பழத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட சீடை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வரும் காலங்களில் நம்ம சேனலில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். இது மாதிரி வந்து ஒரு க்ளீன் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த பழத்தோட தோல் எல்லாத்தையும் வந்து போட்டுருங்க. இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இது கூட ஏதாவது ஆட் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை மாவு தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஃபேஸ் பேக் பதத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா இது மாதிரி வந்து வந்துடும். இதுக்கப்புறமா வந்துட்டு இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா தேன் தான் வந்து சேர்க்க போகிறேன். தேன் வந்து சேர்க்காமலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு தேன் வந்து சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபீலிங் கொடுக்கும். அதுக்காக வந்துட்டு தேன் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். நாவல் பழத்தோட கொட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சுமே நம்ம வந்து ஃபேஸ் பேக் பண்ணலாம். அதில் வந்து நம்ம ஃபேஸ் பேக் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸில் வந்து ஆல்ரெடி வந்து போன பிம்பிள்ஸ்னால நிறைய மார்க் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து சூப்பராக க்யூர் பண்ணும். நாவல் பழத்தோட சீடோட பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் இல்லை காதி ஸ்டோரில் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வாங்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், என் ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாக இருந்தது. இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் வந்து என் ஃபேஸுக்கு கொடுத்தது. உண்மையிலே நல்லா இருந்தது. நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பேக் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இது மாதிரி நேச்சுரலான பொருளை வச்சு நம்ம பண்ணுறோம், வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு மாதத்தில் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு என்ன இது நம்ம ஸ்கின் இப்படி இருக்குது, ஒன்றுமே பிரைட்டே ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆகவே ஆகாது. வீக்லி 1 or 2 டைம்ஸாவது நீங்கள் ட்ரை பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஃபேஸ் பேக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். உங்கள் ஸ்கின்னில் இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். எந்த விதமான ஹோம் ரெமெடிஸ் நீங்கள் பண்ணாலும் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் வந்து சோம்பேறித்தனப்படாமல் கொஞ்சம் உங்கள் ஸ்கின்னுக்கு உங்கள் ஹேருக்கெலாம் நீங்கள் வந்து கேர் பண்ணி இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்துக்க முடியும். இந்த நாவல் பழத்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவிலே சொல்லிட முடியாது. நான் தனியாக ஒரு வீடியோ வேணால் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இதை சாப்பிட்றது வந்து நமக்கு நல்லது இல்லையா, யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் மட்டும் பார்க்கலாம்.
இப்போ வந்துட்டு நான் என் ஃபேஸில் நெக்கில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் என் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து என் ஃபேஸில் ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்குது கலரு. நீங்கள் வந்து கடலை மாவு வந்து கம்மியாக சேர்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வரும். நான் வந்து ஒருத்தருக்கு பண்ணதுனால 4 பழம் மட்டும் எடுத்திருந்தேன். நிறைய பழம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கலர் இன்னும் கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். இந்த பர்பிள் கலர் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் என் ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டன்ட் பிரைட் தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. நான் இனிமேல் இந்த சீசன் போகிறதுக்குள்ளே அதிகமாக வந்து இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூவாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.